भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ श्लोका नंबर 52-53 पेज नंबर 52-53 यथा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदम् श्रोतव्यस्य श्रुतस्य च श्रुतिविप्रतिपन्ना ते यदा स्थास्यति निश्चला समाधावचला बुद्धिः तदा योगमवाप्स्यसि இப்போ இந்த ரெண்டாவது அத்தியாயத்தோடைய ஆல்மோஸ்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கிருஷ்ணர் வந்து தன்னோட டீச்சிங்கை இப்போது கன்க்ளூட் பண்ணிகிட்டே வர. ஸோ எந்த ஸ்லோகத்தில் டீச்சிங் ஆரம்பிச்சது? ரெண்டாவது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்திலிருந்து இந்த டீச்சிங்கை பகவான் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ இந்த என்டையர் செகண்ட் சாப்டரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்த வேதத்தோடைய எசன்ஸையும் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நான் என்ன பண்ணணும், வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நான் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு விஷயத்தையுமே கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்கிறார். ஸோ இது வந்து எசன்ஸ் ஆஃப் வேதிக் டீச்சிங் அப்படின்னு இந்த போர்ஷனை நாம் வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர்ஸில் இதே விஷயத்தை தான் வந்து இலாபரேட் பண்ண போகிறார் அப்படிங்கிறதையும் நாம் முன்னாடியே பார்த்தோம். இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ நாம் வந்து படிக்கிற இந்த ரெண்டாவது அத்தியாயம் எப்பயுமே வந்து நாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை போய் படித்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் தான் பின்னாடி படிக்க போகிற அத்தியாயங்கள்லாம் நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதனோட பேஸ் வந்து இந்த ரெண்டாவது அத்தியாயம். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மொத்தமாக வேதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 2 டாபிக் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். லோகேஸ்மின் விவிதானிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினா. ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம். இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் தார்மீகமான
வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம். ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப். இப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாக்கி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா அது செகண்டரியாக கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் தான் முக்கியம். இப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய கோலை அடையிறதுக்கு எனக்கு சித்த சுத்தி தேவைப்படுறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சித்த சுத்திக்காக நான் இப்போது ஒர்க் பண்ணுவேன். அப்போ கர்மயோக வே ஆஃப் லைஃப்பை நாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நேச்சுரலாக என்ன ஆகிறது, அப்படியே அந்த காலப்போக்கில் என்ன ஆகிறது அப்படின்னா நம்ம மைண்டுக்கு அந்த யோக்கியதா டெவலப் ஆகிடுறது. இப்போ யோக்கியதா கிடைச்சதுக்கப்புறம் ஞான யோகத்தை நான் கேட்கும் பொழுது எனக்கு ஞானம் கிடைக்கிறது. என்னுடைய ட்ரூ நேச்சரை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ இந்த ஞான யோக டாபிக் இனிஷியலாகவே கொடுத்துட்டார் பகவான். அதாவது செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்லோகா நம்பர் 11 to 25 ஃபுல்லாக ஞான யோக டாபிக். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, கண்ணாடி போட்டுருக்கோம்ல, அந்த கண்ணாடியை எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். எப்படி அந்த கண்ணாடி ஒரு வெளி ஆப்ஜெக்டு, ஆனால் அந்த கண்ணாடியே இப்போ எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் பயன்படுறது. கண்ணாடியை போட்டுண்டு நான் இப்போது வேர்ல்டோட டிரான்சாக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இந்த பாடி மைண்ட் அப்படிங்கிறது அனாத்மா ஆப்ஜெக்டு, ஆனால் அதை நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட டிரான்சாக்ட் பண்ணுறேன். தூங்கும் பொழுது என்ன பண்ணுறேன்? கண்ணாடி போட்டுட்டே தூங்குவேனா? சில பேர் பண்ணுவா. ஆனால் என்ன பண்ணணும்? ஜென்ரலாக கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தூங்குவோம் இல்லையா? அது மாதிரி நாம் தூங்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? பாடி மைண்டெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு நாம் தூங்குறோம். அதனால நான் வேர்ல்டோட டிரான்சாக்ட் பண்ணுறது டெம்பரரியாக ஸ்டாப் ஆகிறது. தூங்கும் பொழுது ஏதாவது விவகாரம் நடக்கிறதா? எந்த விவகாரமும் நடக்கிறது இல்லை. அப்போ வேர்ல்டோடு நான் தான் டிரான்சாக்ட் பண்ணுறது இல்லையே. அப்போ நானே இல்லையா தூங்கும் பொழுது? நான் வெளி உலகத்தோட எந்த விவகாரமும் வச்சுக்கிறது இல்லை. எப்போ? தூங்கும் பொழுது வெளி உலகத்தோட எனக்கு எந்த விதமான இன்டராக்ஷனும் இருக்கிறது இல்லை. அப்போ இன்டராக்ஷன் தான் இல்லையே. அப்போ நானே போயிட்டேனா? நான் இருக்கேனா இல்லையா தூங்கும் பொழுது? இல்லைன்னா யாராவது தூங்க போவோமா? அப்போது நான் கண்டினியூ ஆகிறேன். அந்த நான் கண்டினியூ ஆகிறேன்ல, அந்த நான் தான் உன்னுடைய ரியல் நேச்சர். அந்த கான்ஷியஸ் பீயிங்காக நான் கண்டினியூ ஆகிறேன்ல, தூங்கும்போது கூட நான் கண்டினியூ ஆகிறேனே, அந்த ஐ தான் உன்னுடைய ரியல் நேச்சர். அந்த சைத்தன்யம் நீனு. அப்போ இந்த பாடி மைண்ட் எல்லாம் டெம்ப்ரரியாக நான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாடி மைண்ட் இருந்ததுன்னா, கண்ணாடி இருந்ததுன்னா கண்ணாடியை போட்டுண்டு பார்ப்பேன். கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கண்ணாடியை போட்டுக்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த பாடி மைண்ட் இருக்கிற வரைக்கும் அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தி வேர்ல்டோட டிரான்சாக்ட் பண்ணுவேன். பாடி மைண்டு போச்சுன்னா நான் இருப்பேன், ஆனால் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்காது. அப்போ நான் பியூர் சைத்தன்யம். இப்போ நான் வரதும் இல்லை, போகிறதும் இல்லை. பாடி தான் வருது, பாடி தான் போகிறது. ஆனால் நான் வரதும் இல்லை, போகிறதும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, செகண்ட் அத்தியாயத்தில் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டேளா எத்தனாவது ஸ்லோகம்னு? 20. இப்போ நான் பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து. அப்போ இப்படி நான் ஆத்ம சைத்தன்யம்னு என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் செல்ஃப் நாலேஜ். இப்போ இந்த செல்ஃப் நாலேஜ் மட்டுமே ஒரு பர்சனுக்கு மோட்சத்தை
கொடுக்கும். அதாவது இந்த ஜென்ம மரண சைக்கிள்லேருந்து நாம் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா இந்த செல்ஃப் நாலேஜ் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ இந்த செல்ஃப் நாலேஜ் இருந்தால் தான் இந்த ஜரா பயம்லாம் இருக்குல்ல, வயோதிகம், வயசாயிண்டே போகிறது, அப்புறம் ஒரு நாளைக்கு நான் வந்து இல்லாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அந்த மரண பயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா ஒரே வழி என்னது, அந்த கான்ஷியஸ்னஸ் ஐயை புரிஞ்சுக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. இப்போ நான் வந்து இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு மரண பயம் ஏற்படுமா? எனக்கு வயசாகிறதே அப்படின்ற கவலை வருமா? இல்லை எனக்கு ஏதோ வியாதிலாம் வருதே அப்படின்னு கவலை வருமா? வியாதி உடம்புக்கு, உடம்பு பிறந்தது, உடம்பு போக போகிறது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கும். இப்போது வேதம் நம்மளுடைய லைஃப்பை வந்து எப்படி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா, இனிஷியலாக கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணு, மைண்டை ப்யூரிஃபை பண்ணிக்கோ, ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணு, ஞானம் அடைஞ்சு ஃப்ரீயாக இரு, உன்னோட உண்மையான நேச்சரை தெரிஞ்சுட்டு எல்லா விதமான பந்தங்கள்லேருந்தும் நீ வந்து விடுதலை அடை. அது மட்டும் இல்லை, அந்த பந்தத்தினால ஏற்படுற எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் கூட நீ வந்து ஃப்ரீயாக இரு. இதுதான் வந்து கீதாவோட எசன்ஸ் அண்ட் இதுதான் வேதத்தோடைய சாரமும் கூட. வேதமும் இதை தான் சொல்கிறது. அதை கிருஷ்ணர் நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ இந்த 2 டாப்பிக்கை தான் கிருஷ்ணர் வந்து இலாபரேட் பண்ண போகிறார். இப்போ கர்மானா அது வந்து 3வது சாப்டரில் இலாபரேட் பண்ணுறார். ஞானம் அப்படிங்கிற டாப்பிக்கை பாக்கி நிறைய சாப்டர்ஸில் வந்து இலாபரேட் பண்ண போகிறார். அப்போ இதுதான் வந்து பின்னாடி வரப்போகிற அத்தியாயங்களில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ நீ கேட்கலாம். அதாவது டெம்ப்ரரியாக நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன், உனக்கு அதுலேயே நீ இது வரைக்கும் கேட்டதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ வந்து கேட்கலாம் அப்படின்னு. இப்போ அர்ஜுனனும் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருக்கான். எப்போ ஆரம்பித்தார் முடிக்காமல் பேசிகிட்டே போகிறாரே, எங்கேயாவது வந்து மூச்சு விடுறதுக்காவது நமக்கு டைம் கொடுக்குறாரா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். கிருஷ்ணரும் வந்து சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாஸ் பண்ணுறாரு. அப்படியே அவர் வாயை மூடினார். தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் வந்து டவுட்டை வந்து கேட்குறான். ஸோ இந்த டாபிக் தான் வந்து 2வது அத்தியாயத்துடைய ஃபைனல் டாபிக். ஸோ அர்ஜுனன் என்ன கேட்குறான் அப்படின்னு ஸ்லோகம் படித்து பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 54. அர்ஜுன உவாச்ச ஸ்திதப்ரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீ கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். இப்போ அர்ஜுனனை எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறார்ல, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். இப்போ இதெல்லாம் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும், வாட் இஸ் த ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் ஐ வில் கெட். அர்ஜுனனுக்கு வந்து இந்த அகாடமிக் நாலேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ஸ்காலர்லி விஷயத்துலலாம் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போது வந்து நானும் கீதா படிக்கிறேன், எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார், அந்த கதையெல்லாம் வந்து அர்ஜுனனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இதை படிக்கிறதுனால என் லைஃப்பில் எனக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமா? இப்போது கீதா படிக்கிறதுனால வாட் இஸ் தி ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்? ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து வாரம் 1 hour நம்மளுடைய வேல்யூபிள் டைமை வந்து கீதா படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம்.
இப்போ என்னால் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்கறதுக்கு செலவழிக்க முடியும், இல்லைனா ஒரு 2-2.5 மணி நேரம் சீரியல் பார்க்கறதுக்கு செலவழிக்க முடியும். அப்படின்னா அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு. இங்கே வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கேட்கும்ல, மனசு வந்து கேட்கும்ல. இங்கே வந்தால் என்ன கிடைக்கும், நான் ஏன் வரணும்? ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சாயங்காலம் எல்லாரும் உலகத்தில் என்னென்னலாமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்கே முதுகு வலியோட, முட்டி வலியோட, கால் வலியோட எதுக்கு நான் 1 hour என் டைமை கொடுக்கணும்? நீங்கள் கிளாஸ் வந்தேன்னா, கீதா கேட்டேன்னா புண்ணியம் கிடைக்கும். அப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் இப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்ற முடியாது. ஏன்? இங்கேயே இருந்துட்டு என்னால் அதை வெரிஃபை பண்ண முடியுமா? இப்போ வந்து ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து சொன்னல நீனு அப்படின்னு என்கிட்ட வந்து உங்களால் கேட்க முடியுமானா நான் இருக்க மாட்டேன். அதனால் என்னை வந்து உங்களால் கேள்வியும் கேட்க முடியாது. இப்போ எனக்கு இங்கே இப்போ என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்னால் வெரிஃபை பண்ணக்கூடிய பெனிஃபிட்டாக அது இருந்தால் தான் அதை தான் நம்ம ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? இந்த போஸ்துமஸாக நீ செத்து போனதுக்கப்புறம் உனக்கு ஏதோ கிடைக்கும்னா யாருக்கு தெரியும் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு? அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்ல, இங்கே இப்போ உனக்கு பெனிஃபிட். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வியை கேட்குறான். இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுண்டு ஒரு ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் எல்லாம் நல்லா லீட்லாம் பண்ணிட்டு கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணிட்டு தன்னோட அந்தக்கரணத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைமையும் ஸ்பெண்டு பண்ணினா, அதாவது இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி, இப்போ வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தானே வரும், இல்லை எனக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய நான் வந்து இதுக்காக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் பண்ணி ஒருத்தர் சப்போஸ் தன்னுடைய ரியல் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், அந்த ஐ இருக்கே கான்ஷியஸ்னஸ் ஐயை வந்து புரிஞ்சுட்டார் அப்படின்னா, அதுவும் வந்து இந்த புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு வேகு நாலேஜ் இல்லை, ஸ்டடி நாலேஜ், கிளியர் நாலேஜ், ஸ்திரமான ஒரு அறிவாக அது இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் டீச்சிங், எந்த விதமான டவுட்டுமே இல்லாமல் டோட்டல் கன்விக்ஷன், எஸ் கரெக்டு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு பர்சன், அந்த மாதிரி இருக்கிற பர்சனை தான் நாம் ஞானி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஞானிக்கு அர்ஜுனன் ஒரு டைட்டிலை கொடுக்குறான். என்ன சொல்கிறான், ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு ஒரு டைட்டிலை கொடுக்குறான். இப்போ நாம் வந்து செகண்ட் சாப்டர்லேயே பண்டிதகா அப்படின்னு பார்த்தோம்ல, பண்டிதகான ஞானின்னு பார்த்தோம். அதே மாதிரியே ஸ்தித பிரக்ஞா அப்படின்னாலும் ஞானி அப்படின்னு அர்த்தம். பிரக்ஞா அப்படின்னு சொன்னால் ஞானி, ஸ்தித பிரக்ஞா அப்படின்னா யாருக்கு வந்து இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப ஃபர்மாக இருக்கோ, ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கிற அறிவு, இப்போ அந்த மாதிரி கன்விக்ஷனோடு இருக்கிற பர்சனை ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே பர்சனுக்கு அர்ஜுனன் இன்னொரு டைட்டிலும் கொடுக்குறான். ஸோ மார்கழி சீசனில், கச்சேரி சீசன் நிறைய டைட்டில்லாம் இப்போ கொடுப்பா இல்லை, வித்வான், விதூஷி அப்படின்லாம் டைட்டில் கொடுப்பாள். அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து இப்போது ஞானிகளுக்கெல்லாம் டைட்டில் கொடுத்துட்டுருக்கான். சமாதிஸ்தஹா அப்படின்னு சொல்கிறான். ஸ்தஹா அப்படின்னு சொன்னால் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஸ்டேயிங், இருக்கிறது. சமாதிஸ்தஹா அப்படின்னா தன்னுடைய ஓன் நேச்சர்லேயே நிலச்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சமாதி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துலேயும் அதே அர்த்தம் தான் பார்த்தோம். சமாதினா ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஓன் நேச்சர் அப்படின்னா ஆத்மா தான் என்னுடைய ஓன் நேச்சர், ஒரிஜினல் நேச்சர். அதை வந்து மறக்காமல் இருக்கிறது, அதிலேயே நிலச்சி இருக்கிறது. நான் வந்து டே டு டே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுவேன்,
அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட என்னுடைய ஒரிஜினல் நேச்சரை மறக்காமல் இருக்கிறது. ஏன்னா இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம். கிளாஸ் அட்டென்ட் பண்ணும் பொழுது என்ன ப்ராப்ளமை நாம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம்? இப்போ கிளாஸுக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே இப்போ இந்த டீச்சிங் நடக்கும் பொழுது நமக்கு நல்லா புரியுறது, நான் பாடி இல்லை, நான் மைண்டு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? நம்ம நல்லா தலையை மண்டையை ஆட்டி நன்னா வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம். பட் கிளாஸ் முடிஞ்ச உடனே செப்பல் ஆன், கிளாஸ் கான் இல்லையா? செப்பலை போட்டுக்கும் பொழுதே இல்லைங்க, பிரசாதம் வாங்கி இப்படி நடக்கும்போதே என்ன ஆகிறது? இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் வர ஆரம்பிக்கிறது. நான் அம்மா, நான் அப்பா, நான் ஹவுஸ் ஓனர், நான் இது, நான் அது அப்படின்னு அந்த இண்டிவிஜுவாலிட்டி இப்போது வருது. இப்போ இண்டிவிஜுவாலிட்டி வெளில வந்த உடனே அது ரிலேட்டடாக என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாமும் கூடவே வருது. அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போராது, அந்த அறிவு என்னுடைய டே டு டே டிரான்சாக்ஷன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அப்போ டீச்சிங்கை நாம் மறக்காமல் இருக்கணும். எஸ்பெஷலி இந்த டீச்சிங் நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும்? ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் இந்த டீச்சிங் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ராப்ளம் இருக்கும்போது இது வந்து எனக்கு கை கொடுக்கணும், இல்லைன்னா இந்த நாலேஜ் இருந்தும் பயன் இல்லை. அப்போ ப்ராப்ளம் எல்லாம் என்னால் காமாக குவையட்டாக ஹேண்டில் பண்ண முடியறதா? அதுக்கு இந்த டீச்சிங் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போது இந்த டீச்சிங் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா அந்த நாலேஜ் நான் கூப்பிடுற டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஆல் த டைம் எனக்கு அது ஆக்சசிபிளாகவே இருக்கணும். அந்த மாதிரி யாருக்கு இந்த அறிவானது ஆக்சசிபிளாக இருக்கோ அவளை சமாதி ஸ்தஹா அப்படின்னு சொல்கிறோம். யார் வந்து தன்னுடைய ஒரிஜினல் நேச்சரை மறக்கிறதே இல்லையோ, லைஃப்பில் என்ன வேணால் பிரச்சனை வரட்டும், என்ன வந்தாலும் அந்த ஒரிஜினல் நேச்சரை மறக்காமல் இருக்கிறவா. ஸோ ஸ்தித பிரஜ்ஞா சமாதி ஸ்தஹா 2 டைட்டில். மூணாவதாக இன்னொரு டைட்டிலை கொடுக்குறான். ஸ்தித தீஹி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறான். தீஹினா ஞானம்னு அர்த்தம். ஸ்தித தீஹினா கிளியர் ஞானம், கிளியர் நாலேஜ். இப்போது அகம் ஆத்ம சைத்தன்யம் இப்படிங்கிற அறிவு இருக்குல்ல, இதை வந்து சாஸ்திரம் சொல்கிறது அதனால நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற மாதிரியான அறிவாக இது இருக்கக்கூடாது. என் டீச்சர் சொல்கிறா அதனால நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற அறிவாக இது இருக்கக்கூடாது. எனக்கு இது ஃபேக்டாக இருக்கணும். இப்போ வந்து 2 + 2 = 4 இது ஃபேக்ட் தானே? அது எப்படி சொல்ல முடியும்? ஏதோ நான் சின்ன வயசில் எல்கேஜி படிக்கும் பொழுது எங்கள் மிஸ்ஸு சும்மா சொல்லி கொடுத்தா 2 + 2 = 4 அப்படின்னு. எனக்கு இப்போ வயசாகிடுதே, அப்போ 2 + 2 = 22 அப்படின்னு சொல்ல முடியுமா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட 2 + 2, அடித்து கேட்டால் கூட 2 + 2 4 தானே. அப்போ அது ஃபேக்ட் இல்லை. அந்த மாதிரி எனக்கு மிஸ்ஸை சொல்லி கொடுத்தா அதனால 2 + 2 4 இல்லை. இப்போது 2 + 2 = 4 அப்படிங்கிறது எனக்கு ஃபேக்டு. அது மாதிரி அகம் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது ஃபேக்டாக இருக்கணும். சாஸ்திரம் கொடுக்குற அறிவாக அது இருக்கக்கூடாது. இனிஷியலாக சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஆனால் அந்த டீச்சிங் இப்போ என்ன ஆகியிருக்கணும்? அதில் எனக்கு ஒரு கன்விக்ஷன் ஆனது ஏற்பட்டுக்கணும். என் புத்தி வந்து டோட்டலி கன்வின்ஸ்டாக இருக்கணும். எஸ், ஆத்ம சைத்தன்யத்தை தவிர நான் வேறு யாராவும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்ததுன்னா அந்த பர்சனை ஸ்திததீஹி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணுறான். ஸ்தித பிரஜ்ஞா, சமாதிஸ்தஹா, ஸ்திததீஹி. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு ஞானி அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இவன் வந்து ஆசைப்படுறான். ஸோ கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறான், ஹே கிருஷ்ணா, ப்ளீஸ் ஒரு ஞானியை எனக்கு டிஸ்கிரைப் பண்ணேன், ப்ளீஸ் கிவ் மீ
அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ ஞானி அப்படின்னு கேட்குறான். அதனால் என்ன சொல்கிறான், கா பாஷா அப்படின்னு கேட்குறான். இப்போ பாஷா அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் கிடையாது, ஹமாரா ராஷ்டிர பாஷா அந்த மாதிரியான பாஷா இல்லை. மாத்ரு பாஷா அப்படிலாம் கேட்போம்ல. அப்போ ஞானியெல்லாம் ஆயிட்டோன்னா வேறு ஏதாவது பாஷா அவள்லாம் வந்து பேசுவாளா, சான்ஸ்கிரிட்டில் மட்டும்தான் அவள்லாம் பேசுவாளா, இல்லை வேறு ஏதாவது தேவ பாஷையெல்லாம் இருக்கான்னா அந்த மாதிரி பாஷா இல்லை. அப்படின்னா இது என்னது, பாஷா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன், வர்ணனை அப்படின்னு அர்த்தம். நீ வந்து ஒரு ஞானியுடைய வர்ணனையை சொல் அப்படின்னு கேட்குறான். அதை வச்சு நான் இப்போ டிசைட் பண்ணிக்கிறேன், நான் ஞானி ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அதாவது இப்போ அது தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ எஃபர்ட்லாம் போடணுமா வேண்டாமா, கிளாஸுக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாம் வந்து முடிவு பண்ணிடலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ கா பாஷா, அவருடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன. கிம் பிரபாஷேத, அவர் எப்படி அடுத்தவா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார். நாம் பேசுகிற மாதிரி தான் பேசுவாரா, இல்லைனா ஞானம் வந்த உடனே அந்த பர்சன் வந்து மௌனி ஆகிடுவாரா. இந்த என்லைட்டன்மெண்ட் எல்லாம் சொல்கிறாளே, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாலாம் வந்து பேசுவாரா. ஸோ பேசினா எப்படி பேசுவார். கிம் பிரபாஷேத. நெக்ஸ்ட் என்னது, கிம் ஆசீத. ஆசீத்தனை உட்காருறது. எப்படி ஒரு ஞானி உட்காருவார். ஸோ அர்ஜுனனுக்கு வந்து ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால் அவன் நினச்சிக்கிறான் ஞானி அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விசேஷம் அவகிட்ட இருக்கும் போல இருக்குது, பார்க்கறதுக்கே அவளோட அப்பியரன்ஸே வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. அவர் வந்து அவனுக்கு என்ன டவுட்டுன்னா, ஞானம்லாம் வந்ததுக்கப்புறம் அதோ பத்மாசனத்துலேயே அவள் வந்து உட்காந்துட்டுருப்பாளா, இல்லைன்னா கிரவுண்டுலேருந்து ஒரு 2 அடி அப்படியே மேலேயே அப்படியே வந்து அந்த மாதிரிலாம் உட்காந்துருப்பாளா. ஸோ கிம் ஆசீத அப்படின்னு கேட்குறான், எப்படி உட்கார்வார். இப்போ நீங்கள் வந்து இந்த பத்ரிநாத் கேதார்நாத் அங்கெல்லாம் போனேன்னா இந்த மாதிரி நிறைய யோகிஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய சன்னியாசிஸ் வந்து கையாலெல்லாம் நடப்பா. நாமெல்லாம் எப்படி நடப்போம், காலால் நடப்போம்ல, அவள் தலைகீழாக கையாலெல்லாம் வந்து நடப்பாள். ரொம்ப வந்து நிறைய ஆஸ்டெரிட்டிலாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். பாவம் அவள்லாம் வந்து ஒரு குரு இல்லாமல் சந்நியாசம் எடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்கிற பர்சன்ஸாக இருப்பாள் சில பேர். இப்போ ஜென்ரலாக வந்து ஞானி அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னு அஞ்ஞானி எதிர்பார்ப்பான். கரெக்டாக, அஞ்ஞானி தான் வந்து ஞானி அப்படின்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலாக என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஞானின்னா அப்நார்மலாக இருக்கணும். நான் நார்மல், நான் அஞ்ஞானி, நான் நார்மலாக இருக்கேன், என் பக்கத்தில் இருக்கிறவளும் அஞ்ஞானி, அவளும் நார்மலாக இருக்கா. அப்போ ஞானிங்கிற பர்சன் எப்படி இருக்கணும், அப்நார்மலாக இருக்கணும். அப்போ வந்து இப்போ ஏதாவது கேள்வி கேட்டால் அவள் என்ன பண்ணணும், என் மூஞ்சியை பார்த்தலாம் பதில் சொல்லக்கூடாது, வேறு எங்கேயோ அந்த மோட்டு வேலையை பார்த்துட்டு அவள் வந்து பதில் சொல்லணும். அப்படிலாம் சொல்லலைன்னா நான் ஞானின்னா வந்து ஒத்துக்க மாட்டேன். அப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் அந்த பர்சன்கிட்ட இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தாடி சம்திங் ஏதோ ஒன்று இருக்கணும். அப்போ ஃபிசிக்கலாக பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு இந்த அஞ்ஞானிஸ்லாம் வந்து டெஃபினட்டாக எதிர்பார்ப்பாள். ஸோ அர்ஜுனனும் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல் இருக்குது, அதை வந்து நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறான். ஸோ கிமாசீத்தை உட்காருவாரா, அப்படியே உட்கார்ந்தா எப்படி உட்காருவார். விரஜேத்த கிம் நடக்கிறது, நடப்பாரா, நடந்தால் எப்படி நடப்பார், 2 காலால் தான் நடப்பாரா இல்லை எப்படி நடப்பார். இப்போ இந்த டவுட்டெல்லாம் இருந்திருக்கு அர்ஜுனனுக்கு, நமக்கும் இருக்கும்ல. ஞானி அப்படின்னா இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன்லாம் வச்சுட்டுருப்போம். ஸோ என்ன நாமளும் வந்து அந்த டவுட்டெல்லாம் வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் இந்த ஞானிங்கிற பர்சன் தன்னை எப்படி கண்டக்ட் பண்ணிப்பார். ஞானியுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட்
எப்படி இருக்கும், மக்களோட எப்படி வந்து டிரான்சாக்ட் பண்ணுவார், இந்த பர்சன் ஞானி ஆனதுனால பாக்கி ஏதாவது வந்து சேஞ்ச் ஆகியிருக்குமா, விதவிதமான மக்கள்கிட்ட இந்த ஞானி எப்படி நடந்துப்பார். ஸோ ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணானி அப்படின்னு இதுக்கு பேர். லக்ஷணம் அப்படின்னு சொன்னால் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ ஒரு ஞானியுடைய குணாதிசயங்கள். இதுதான் வந்து அர்ஜுனனுடைய கேள்வி. அதுக்கு ஆன்சர் சொல்கிற விதமாக தான் நாம் பார்க்க போகிற மற்ற ஸ்லோகங்கள். அந்த 2வது அத்தியாயம் முடிகிற வரைக்கும் கிருஷ்ணர் வந்து இந்த கேள்விக்கே பதிலை சொல்கிறார். நாம் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டும் பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதः பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஸோ இது வந்து 2வது சாப்டருடைய இம்பார்ட்டண்ட் போர்ஷன், ஸ்தித பிரஜ்ஞ போர்ஷன். இப்போ சங்கராச்சாரியார் வந்து ரொம்ப ஆஃபன் இந்த போர்ஷனை கோட் பண்ணுவார் நிறைய இடங்கள்ல. அப்போ ஒரு ஞானியுடைய லக்ஷணங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஞானியுடைய லக்ஷணம் நமக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு மாடல் கிடைக்கும், எப்படி நாம் அந்த மாதிரி ஆகிறது அப்படின்னு ஒரு மாடலை நாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சாதனாக்கு இது வந்து ஒரு கைடாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறார், யானி ஸ்தித பிரஜ்ஞஸ்ய லக்ஷணானி தானி முமுக்ஷோஹோ சாதனானி அப்படின்னு சொல்கிறார். எது ஸ்தித பிரஜ்ஞனுடைய லக்ஷணமாக இருக்கோ அது முமுக்ஷுக்கு சாதனையாக இருக்கும். ஸ்தித பிரஜ்ஞனுக்கு நேச்சுரலாக இருக்கிற விஷயம் முமுக்ஷுக்கு எப்படி இருக்கும், சாதனை. அவன் ப்ராக்டிஸ் பண்ணி அதை மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடு மாதிரி அது அமையும். முமுக்ஷுனா யாருன்னு கேட்டக்கூடாது. யாருக்கு வந்து மோட்சம் வேணும்னு தீவிர இச்சா இருக்கோ அவளுக்கு தானே ஞானி எப்படி இருப்பாருன்னெலாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ ஞானிக்கு நேச்சுரலாக இருக்கிறது இந்த பர்சன் வந்து தன்னுடைய சாதனாவாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு ஞானி பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால. 2வது என்ன, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அந்த அறிவு வந்திருக்கு அப்படின்னு நாம் நினச்சுண்டா எனக்கு எவ்வளவு தூரம் அந்த அறிவு பெனிஃபிட்டை கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, கிளாஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நாளில் வந்து திடீர்னு ஒரு டவுட் வரும், ஒரு வேளை நான் ஞானி ஆயிட்டேனோ அப்படின்னு வந்து நமக்கு ஒரு டவுட் வரும். இது வந்து ப்ராசஸ், எல்லாருக்கும் இது படிச்சுட்டே இருக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு டவுட். அப்போது நினச்சிக்க கூடாதுல்ல, ஞானி ஆகிட்டோன்னா நம்ம தலை சுற்றி ஏதாவது ஒளி வட்டம். அப்போ கேட்கலாம் வீட்டில், என்ன ஞானி ஆகிட்டேன் அப்படின்னு நமக்கு தோணிதுன்னா எனக்கு ஏதாவது ஒளி வட்டம் ஏதாவது தெரியறதா அப்படின்னா என்ன பண்ணுவா வீட்டில். ஸோ அது மாதிரி இல்லை, ஏதாவது ஒளிவட்டம்காக நான் வெயிட் ஏதாவது பண்ணணுமா, இந்த ப்ராசஸில் நான் இருக்கேன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒளிவட்டம்லாம் ஏதாவது வருமா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை நீங்கள் வந்து இந்த 18 சாப்டர்ஸ் முடிஞ்ச உடனே அட் த எண்ட் ஆஃப் 18 சாப்டர்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பேளா? டு whom so ever it may concern, the bearer of this certificate is a ஞானி, அவர் வந்து ஞானத்தை அடைஞ்சுட்டார், நீங்கள் வந்து அவரை ரெஸ்பெக்டோடு இனிமேல் ட்ரீட் பண்ணணும், முடிஞ்சதுன்னா அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு ஏதாவது சர்டிஃபிகேட்டெல்லாம் நான் கொடுப்பேனானா கொடுக்க மாட்டோம். ஒன்றுமே கிடையாது நமக்கு.
பின்ன நான் ஞானியா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இந்த ஸ்லோகத்தை படித்து பார்த்து கம்பேர் பண்ணி நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாவது அது கிட்டக்க நான் இருக்கேனா இல்லை ரொம்ப தூரக்க இருக்கேனா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். நான் வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன இதில் அப்படின்னா, ஸ்டாட்யூட்டரி வார்னிங் சொல்லுவாள்ல, என்ன அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம், இந்த போர்ஷனை எதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும். ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரே வீட்டிலேருந்தே 2 பேர் வரையில்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பௌஸு இதெல்லாம் வந்து அட்ஹியர் பண்ணுறாளா அப்படின்னு வந்து முதல்ல அதுதான் நம்ம கண்ணுக்கு போகும். படிக்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்காக படிக்கிறோம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அறிவு வந்திருக்கான்னு தான் நான் செக் பண்ணணுமே ஒழிய என்னுடைய ஸ்பௌஸுக்கு அறிவு வந்திருக்கான்னு செக் பண்ணக்கூடாது. அப்படி செக் பண்ணணும்னு நமக்கு தோணித்தினாலே நாம் வந்து அந்த மைண்ட் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அல்ல. நாம் எப்படி இருக்கோம் அதை தான் நம்மளால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் எப்படி இருக்கா, இன்னொருத்தருடைய மைண்டில் என்ன ஓடுறது அப்படின்னா ஒரு நாளைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. என்னோட மைண்டில் என்ன இருக்குது, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா என்ன இன்டென்ஷனோடு பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் என்ன ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த போர்ஷன்லேயே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்வார் அப்படின்னா ஸ்தித பிரக்ஞ சாதனானி, அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறார். அதாவது ஒரு ஸ்தித பிரக்ஞனா ஆகணும்னா என்ன சாதனா அதையும் வந்து சொல்கிறார். ஸோ ஒன்று வந்து ஸ்தித பிரக்ஞனுடைய நேச்சுரல் ட்ரெய்ட்ஸு லக்ஷணம், இன்னொன்று வந்து என்னெல்லாம் பண்ணினா ஸ்தித பிரக்ஞனா ஆகலாம். இப்போ சாதனா பற்றி கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்லும் பொழுது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலை, ஆனால் சில விஷயங்கள் பற்றி மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறார். இப்போ ஆல்ரெடி வந்து அவர் கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டார், அப்புறம் ஞான யோகத்தை கோத்ரூ பண்ணணும் அப்படிங்கிறத ஹிண்ட் பண்ணிட்டார். அதனால அதில் வந்து ஏதாவது சாய்ஸ் இருக்கா நமக்குன்னா அதில் நோ சாய்ஸ். இப்போ இந்த ஞான யோகம் இருக்குல்ல, அதை வந்து 3 ஸ்டேஜில் கிருஷ்ணர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ ஞான யோகத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ரவணம் அப்படின்னு அதுக்கு பேர். ஸ்ரவணம் அப்படின்னா கேட்டல், வேதத்தில் கொடுத்துருக்கிற இந்த டீச்சிங்கை நாம் லிசன் பண்ணுறது, காது கொடுத்து கேட்குறது. அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நாமளே செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து நன்னா புரியுறது. இப்போ கேட்குறது சாஸ்திரத்தோடைய டீச்சிங்காக இருக்கணும், ப்ளஸ் நோ செல்ஃப் ஸ்டடி, அப்படி பண்ணுறதுக்கு பேர் ஸ்ரவணம். அப்போ யாருக்கிட்ட போய் படிக்கணும் அப்படின்னா ஒரு டீச்சர்கிட்ட போய் படிக்கணும். அந்த டீச்சர் எப்படிப்பட்டவாளாக இருக்கணும், அந்த டீச்சருக்கு ஒரு டீச்சர் இருந்திருக்கணும். அந்த டீச்சரும் நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு திட்டெல்லாம் வாங்கி போய் படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட தான் நாம் போய் படிக்கணும். ஏன்னா அந்த பரம்பரா இருக்குல்ல, அது வந்து அந்த சம்பிரதாயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த சதாசிவ சமாரம்பம் இருக்குல்ல, அந்த பரம்பராவில் தான் போய் படிக்கணும். ஏன்னா சாஸ்திரத்தில் இருக்கிற சில கீ இன்ஃபர்மேஷனை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பரம்பராவாக அந்த டீச்சிங் ஆனது வந்திருக்கிறதுனால அந்த ட்ரெடிஷனில் தான் போய் நாம் படிக்கணும். அப்போ இதை வந்து கேட்குறது இருக்குல்ல, இது மூலமாக நான் வந்து இந்த ஸ்ரவணம் மூலமாக எனக்கு என்ன தெரிஞ்சுடும் அப்படின்னா என்னுடைய ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருவேன். ஏன்னா குருவும் சாஸ்திரமும் எனக்கு வந்து கண்ணாடி மாதிரி. இந்த கண்ணாடி என்ன கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி, மிரர். எதுக்கு ஜென்ரலாக கண்ணாடியை யூஸ் பண்ணுவோம், என்னால் என்னுடைய முகத்தையே பார்க்க முடியாத காரணத்தினால நான் வந்து ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை பார்க்குறேன். என் கண் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் என் கண்ணுனால் என் முகத்தை
பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி என்னுடைய ரியல் செல்ஃபை என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எது கண்ணாடி மாதிரி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா, குரு அண்ட் சாஸ்திரம் எனக்கு கண்ணாடி மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் ஸ்பெஷல் மிரர், குரு சாஸ்திர உபதேசா. இப்போ இந்த டீச்சிங் எப்படிப்பட்டதுன்னா வெர்பல் கண்ணாடி அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த ஸ்டூடெண்ட் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு தன்னுடைய ரியல் நேச்சர் புரிஞ்சிடும். வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கூட நமக்கு டெஃபினட்டாக அந்த ரியல் ஐ புரிஞ்சிடும். அதனால் வந்து ஸ்ரவணம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னா ஆத்ம அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணுறது. ஆத்ம ஞானம் மூலமாக ஆத்ம அஜ்ஞானத்தை அது வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ செல்ஃப் டிஸ்கவரிக்கு இந்த ஸ்ரவணம் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஞான யோகா. இப்போ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா உபனிஷத்தில் ரொம்ப ரொம்ப கிளியராக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிருகதாரண்யக்கு உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்குது. அதில் யாக்ஞவல்யர் அவர் தான் வந்து டீச்சர். அவர் சொல்கிறார், ஆத்மாவா அரே ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தியாசி தவ்யா. ஸோ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு கிளியராக உபனிஷத் வந்து 3 ஸ்டேஜஸில் இந்த ஞான யோகத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்ரவணம். ரெண்டாவது என்னது, நான் டீச்சிங்கை ரிசீவ் பண்ணும் பொழுதே மனசில் வந்து நிறையா சம்சயங்கள் நமக்கு உருவாகும். சம்சயம்னா டவுட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே வந்து பிளைண்டாக எதையாவது இவ சொல்லிட்டா வேறு வழியே இல்லை, நான் ஒத்துண்டு தான் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்து நம்ம மேலே திணிக்கப்படுறதானா அந்த மாதிரி எந்த திணிப்பும் இங்கே இல்லை. ஏன்னா நம்ம படிக்கிறது எதுவுமே பிலீவ் பண்ணுற விஷயம் கிடையாது. நாம் படிக்கிறது எல்லாம் ஃபேக்ட். நீ நம்பினா தான் சோறு, அந்த விஷயம் இல்லை. இது நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வெறும் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபேக்டை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கிற விஷயம். மேட்டர் ஆஃப் பிலீவிங் இங்கே இல்லவே இல்லை. அப்போ எங்கே வந்து நோயிங் இருக்கோ, அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதோ அங்கே கண்டிப்பாக புத்தியை நாம் பயன்படுத்தியே ஆகணும். அப்போ அந்த புத்தி என்ன பண்ண ட்ரை பண்ணுவோன்னா லாஜிக்கலாக அதை ரீசன் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா புத்தியோட நேச்சரே வந்து பிரித்து பார்க்கறது அதனோட ஃபங்க்ஷன். அப்புறம் என்னோடய புத்தி வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணும், எப்படி இது வந்து ஒத்து வரும், நான் எப்படி ஆத்ம சைத்தன்யமாக இருக்க முடியும், நான் எப்படி ஆல் பர்வேடிங்காக இருக்க முடியும், இப்படின்னு அந்த புத்தி வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கும். அப்போ என்னுடைய டே டு டே லைஃபுக்கும் படிக்கிற டீச்சிங் வந்து ஒத்து வரணும். அப்போ தான் நம்மளுடைய புத்தி வந்து கன்வின்ஸ் ஆகும். இப்போ வந்து இது யானை அப்படின்னு சொன்னால் ஒத்துப்படலாம். நீங்கள் சரி போனால் போகிறது, இவ ஏதோ சொல்கிறா, கொஞ்ச நேரத்துக்கு வேணால் யானை தலையாட்டி வைப்போம் அப்படின்னு கூட நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ நிறைய டவுட்ஸ் வந்து நம்மளுடைய புத்தி ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டவுட்ஸ் எல்லாம் பேரலாம் நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே வரோம். நோட் பண்ணிகிட்டே வந்தேன்னா அடுத்த கிளாஸில் நமக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகும். அப்படியும் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா வந்து கேட்கணும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த பேஷன்ஸ் இருக்குல்ல, திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே இமீடியட்டாக தெரிஞ்சிடணும். ஏன் நமக்கு புரிய மாட்டேங்கிறது, அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால புரிய மாட்டேங்கிறது. அப்போது அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது ஆகிறதா, அந்த மைண்டுக்கு வந்து அந்த யோகியதா வரதா அப்படின்னு பேரலாக பார்த்துட்டே இருக்கணும். அப்படியும் நமக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் தான் வந்து திருப்பியும் கேட்கணும். அப்போ வேதாந்தம் அப்படிங்கிறது மேட்டர் ஆஃப் நோயிங். இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். இந்த டீச்சிங்கை மறுபடியும் இன்வோக் பண்ணி யோசிக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு பேர் மனனம்.
அப்போ இந்த மனநம்ங்கிற ப்ராசஸில் நான் வந்து என்னோடய புத்திக்கிட்ட நானே இப்போ கேட்கணும், ஆர் யூ கன்வின்ஸ்ட்? இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாளே, இதெல்லாம் நாம் வந்து கேட்குறேனே, இது என்னுடைய புத்தியே நீ ஒத்துக்கறியா? உனக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்கா? இது வந்து உடம்பு இல்லை, நான் வந்து உடம்பு இல்லை, நான் வந்து மைண்ட் இல்லை, நித்திய சர்வகத ஸ்தானுகு இப்படி எல்லாம் சொல்கிறாளே, நான் வந்து பாடியையும் மைண்டையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாளே, இதெல்லாம் உனக்கு புரியறதா? ஃபஸ்ட்டு உன்னால் இதை ஒத்துக்க முடியறதா அப்படின்னு புத்தி கிட்ட நாம் கேட்கணும். புத்தி ஒத்துக்கிறதா இல்லையான்னு ரிப்போர்ட் பண்ணும். ஒத்துக்கலை அப்படின்னா ஏன் ஒத்துக்க முடியல, இப்போ சொல்கிற எக்ஸாம்பிள் புரியலையா அப்படின்னு லெவல் டவுன் பண்ணி பண்ணி புரியற வரைக்கும் இதை நாம் கேட்கணும். ஸோ டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுற ஸ்டேஜுக்கு பேர் மனனம். எல்லா விதமான இன்டெலெக்சுவல் ஆப்ஸ்டக்கிள்ஸும் வந்து இந்த மனனம் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் ஆகிறது. அப்போ நாலேஜ் வந்து இப்போது வேகு நாலேஜாக இல்லாமல் ஸ்ட்ராங் நாலேஜாக ஆகிடும். இதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிற அறிவு வந்து புத்திக்கு வந்துடும். கடைசியாக மூணாவது ஸ்டேஜ் என்ன? இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா புத்தியை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது இன்டெலெக்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்டெலெக்ட் வந்து கன்வின்ஸ் ஆன உடனே நெக்ஸ்ட்டு அந்த அறிவை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக இப்போ நாம் அதை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டே டு டே ட்ரான்சாக்ட் பண்ணுறோம்ல, எந்த பர்சனாலிட்டி டே டு டே ட்ரான்சாக்ட் பண்ணுறதுன்னா இமோஷனல் பர்சனாலிட்டி தான் மேக்ஸிமம் பாக்கி பேரோட ட்ரான்சாக்ஷனை வச்சுக்கிறது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்டெலெக்டெல்லாம் ரொம்ப யூஸே பண்ண மாட்டோம் நம்ம. அதனால தான் பிரச்சனை வருது நமக்கு. பாதி நேரம் மனசு இருக்குல்ல, மனசை தான் பயன்படுத்தி நாம் அடுத்தவாளோட டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். புத்தியை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம், அடுத்தவாளோட பேசுகிறதையே வந்து நிறுத்திடுவோம். அப்போ காலத்தால் தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் இமோஷனல் பர்சனாலிட்டி தான் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. அந்த டைமுக்கு ஒரு விஷயம் நடக்கலை, இப்போ காத்தால் எழுந்த உடனே எனக்கு காஃபி வேணும், கிடைக்கலன்னா கோபம் வருது. சப்போஸ் புத்தி அந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணித்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் கிடைக்கல? ஒருவேளை அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு சேர்த்து நாம் காஃபி போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு புத்தி யூஸ் பண்ணால் அப்படி இருக்கும். ஆனால் புத்தியை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ மனசு வந்து எனக்கு இப்போ கிடைக்கல அப்படின்னு பிரச்சனையை வந்து அது ஏற்படுத்தும். ஸோ மைண்ட் வந்து இமீடியட்டாக டிஸ்டர்ப் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ரோட்டில் காரில் போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே யாராவது நம்மளை ஓவர்டேக் பண்ணால் கூட மைண்ட் இரிட்டேட் ஆகிடும். ஏன் ஆகிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து சொல்ல முடியாது. பிரகிருதி ஸ்வபாவஹா. அதனால் ஏன் இந்த மாதிரி இரிட்டேஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்மளை வந்து யாராவது வெறுப்பேற்றணுன்னா இமீடியட்டாக வந்து அவளால் அதை பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாமே வந்து மனசோட வேலை. அதனால இப்போ இந்த மனசை நாம் வந்து பலப்படுத்தலைன்னு சொன்னால், ஸ்ட்ரெங்தன் பண்ணலைன்னு சொன்னால், இந்த ஆத்ம ஞானம் வந்து புத்தியில் ஒரு பக்கம் தனியாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் இப்போது பசங்கள்லாம் ஒரு ரூமில் இருப்பா, நாமெல்லாம் வந்து ஹாலில் இருக்கோம், அவள் எங்கேயோ இருப்பா, நாம் எங்கேயோ இருக்கோம்ல. அந்த மாதிரி இந்த ஞானம் புத்தியில் ஒரு மூலையில் இருக்கும், மனசு இதே மாதிரியே புலம்பிண்டு இரிட்டேட் ஆகிண்டு ஆங்ஷியஸாக இருந்துண்டு இந்த மாதிரி ஒரு வேலையை அதனோட வேலையை அது மாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். லைஃப்பில் டே டு டே இதே ப்ராப்ளம்ஸை சந்திச்சுட்டே இருப்போம், கிளாஸுக்கும் ஒரு பக்கம் வந்துட்டே இருப்போம். அந்த ஞானம் புத்தியில் எங்கேயோ ஓரமாக இருக்கும், நமக்கும் அது பிரயோஜனப்படாது. வீட்டில் இருக்கிறவாளும் என்ன கேட்பா, என்னத்தை தான் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கிளாஸுக்கு போகிறேன், அடுத்த ஃபெப்ரவரி வந்தால் 1 வருஷம் ஆகிடும், இவ்வளோ நாளாக கிளாஸுக்கு போகிறேலே என்ன கற்றுண்டு, உங்களால் யாருக்காவது ஏதாவது வந்து யூஸா அப்படின்னு வந்து நம்மளை கேட்பா. அது வந்து டீச்சரோட ப்ராப்ளமா நம்மளுடைய ப்ராப்ளமா? அப்போ ஒவ்வொரு மொமெண்ட்டும்
மனசு என்ன வந்து இந்த பயம், கோபம், எரிச்சல், இந்த மாதிரி கல்யாண குணங்கள் வந்து நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கும். அப்போ இந்த இமோஷனல் ஃப்ரீடமை நாம் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த அன்ஹெல்தி இமோஷனல் ரெஸ்பான்சஸ் இருக்குல்ல, இதிலேருந்து நாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகணும். அப்போ அதுக்கு இமோஷனல் இம்யூனிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, அழுதுண்டே அகம் ஆத்ம சைத்தன்யம், அழுதுண்டே அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு அழுதுண்டே சொல்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லிகிட்டே என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா, என் பையன் அப்படி பண்ணிட்டான், பக்கத்து வீட்டில் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க புலம்பின்றே தான் இருப்போம். அப்போது எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும், ஐக்யூ அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ இருந்தாலும் அந்த அறிவு எல்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக அதை கன்வெர்ட் பண்ணினால் மட்டுமே நாம் படித்த விஷயம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பயன் அளிக்கும். அப்போ அந்த நாலெட்ஜை இப்போ வந்து மனோதிடமாக நாம் வந்து மாற்றணும். அப்போ நம்ம மனசு என்ன ஆகிடும்னா, கல் மாதிரி ஆகிடும். என்ன நடந்தாலும் நம்மளை வந்து அசைச்சிக்கவே முடியாது. அப்போ ஐக்யூ டு இக்யூ கன்வர்ஷன் இருக்குல்ல, இதுதான் 3வது ப்ராசஸ். அப்போ இந்த கன்வர்ஷன் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்னே வச்சுக்கோங்களேன். யூஎஸில் இருந்துட்டு உங்ககிட்ட வந்து 300 கோடி ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 300 கோடி இந்தியன் ருப்பி. யூஎஸில் இருக்கேள், 300 crores வச்சுன்னு இருக்கேள். பிரயோஜனப்படுமானா? பிரயோஜனப்படாது. ருப்பியை இப்போ என்ன பண்ணி ஆகணும்? டாலராக மாற்றினாதான் எனக்கு பிரயோஜனப்படும். அப்போது புத்தியில் அறிவு இருக்குது, என்ன பிரயோஜனம்? அதை வந்து இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக இப்போது கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 3rd and ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்போ என்னுடைய இமோஷ்னல் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து அசஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு விதமான கம்ப்ளைண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏன் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அஞ்ஞானம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னுடைய மனசுக்கு இருக்குது. அதான் சொல்லுவாள்ல, ஆல் நெகட்டிவ்ஸ் ஆர் டெவலப்ட் இன் த டார்க் ரூம். அஞ்ஞானம்ங்கிற இருட்டு இருக்கிறதுனால தான் எல்லா விதமான நெகட்டிவ் விஷயங்களையும் நம்மளுடைய மனசு வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ காம, குரோத, லோப, மோக, மத, மத்சரியம், ராக, துவேஷ எல்லாம் வந்து இந்த அஞ்ஞான இருட்டில் மைண்டு வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கிற ப்ராப்ளம்ஸ். அப்போ இந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ணும் பொழுது, நிதித்தியாசனம் அப்படிங்கிற ப்ராசஸை அண்டர்கோ பண்ணினா அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரக்ஞா, அந்த ஞானம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்தித பிரக்ஞாவாக கன்வெர்ட் பண்ணுறார். ஸோ 2 டாபிக் பற்றி கிருஷ்ணர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறார். ஒன்று வந்து எப்படி வந்து ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிறவன் நடந்துப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இன்னொன்று எப்படி பிரக்ஞாவை ஸ்தித பிரக்ஞாவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறார். இப்போ இந்த ஸ்தித பிரக்ஞாவாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பர்சன் என்ன விதமான ஸ்டேட் ஆஃப் மைண்டை என்ஜாய் பண்ணுவார்னா, அதுக்கு பேர் வந்து சாஸ்திரம் சொல்கிறது ஜீவன் முக்திஹி அப்படின்னு அதுக்கு ஒரு பேரையும் கொடுக்கறது. அப்போ ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுடைய மைண்டே இப்போ எப்படி இருக்கும்னா, லைட்டு மைண்டாக ஆகிடும். இந்த மனசுலாம் பாரமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த பர்சனுக்கு இப்போ மனசுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மைண்டு வந்து லைட்டாக ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு சுண்டு விரலில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சுண்டு விரல்னு ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது இல்லை, ஏன்னா ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று அடிபட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சுண்டு விரல் வந்து என்னை கவனி, என்னை கவனி, நான் இருக்கேன் பாரு, நான் இருக்கேன் பாரு அப்படின்னு நம்மளை வந்து ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால்
அது வந்து நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ ஞானிக்கு ப்ராப்ளமே இல்லாததுனால மனசு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்காது. அவ்வளோ லைட்டாக அந்த ஞானியுடைய மனசானது இருக்கும். இப்போ ஞானியுடைய ட்ரேட் என்ன அப்படின்னா, ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா அப்படின்னு சொல்கிறார். ஒரு பியூட்டிஃபுல் மைண்டை ஞானி வந்து என்ஜாய் பண்ணுவார். தன்கிட்டேயே ஹாப்பியாக இருப்பார், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பார். வேறு எந்த எக்ஸ்டர்னல் விஷயத்தையும் டிபெண்டு பண்ணி தன்னுடைய ஹாப்பினஸை வச்சுக்க மாட்டார். எது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தன்கிட்டேயே ஞானியால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா ஞானிக்கு என்ன தெரியும்? நான் தான் அந்த சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு ஞானிக்கு தெரியறதுனால, நான் தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தெரியறதுனால ஞானியால் தன்கிட்டேயே ஹாப்பியாக இருக்க முடியும். ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டஹா. யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, என்ன ஃபிசிக்கல் கண்டிஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஞானியால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். ஞானியை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அந்த செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் சொல்கிறோம்ல, அது வந்து ஆல் த டைம் இருக்கும். அந்த ஃபுல்னஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த ஃபுல்னஸ் ஹாப்பினஸ் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சர்வ காமத்தியாகா வந்து நடக்கிறது. காமத்தியாகானா எல்லா விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து ட்ராப் ஆகிடுறது. ஐ ஆம் ஆல்ரெடி ஃபுல் அப்படிங்கிற பொழுது எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் ஆல்ரெடி ஃபுல் அப்படிங்கிற பொழுது எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இருக்க போகிறது இல்லை. அப்போ எல்லா விதமான ஆசைகளும் வந்து ஞானிக்கு போயிடுறது. இப்போ ஆசை அப்படிங்கிறது எதுலேருந்து பிறக்கிறது? இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நடக்கிறதுக்கு குச்சியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கால் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி நான் எதையெல்லாமோ நாடுறேன், எது பின்னாடிலாமோ நான் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கம்ப்ளீட்டாக இல்லை. இப்போ அட் ப்ரெசண்ட் நான் கம்ப்ளீட் இல்லை, நான் ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை தேடி போகிறேன். இப்போ அபூர்ணத்துவத்தினால ஆசையானது ஏற்படுறது. இப்போ ஆசை அப்படிங்கிறது அபூர்ணத்துவத்துடைய எக்ஸ்ப்ரெஷன். நிறைவின்மை இருக்குல்ல, அதுதான் ஆசையாக தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஞானியுடைய கேஸில் அவர் வந்து தன்னை எப்படி பார்ப்பார்னா, அபூர்ணனா ஒரு நாளைக்கும் பார்க்க மாட்டார். அகம் பூர்ணஹா. ஏதோ ஒன்று வந்து அது மூலமாக எனக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வேர்ல்டில் இருக்கிற வரைக்கும் வேர்ல்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் யூஸ் பண்ணுவார். ஆனால் வேர்ல்டில் இருக்கிற விஷயங்கள் அவருடைய தேவை கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஞானி வந்து என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.